ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று நம்ம சேனலில் என்ன டாஸ்க் வச்சோன்னா ஒயிட் சுகர் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் வச்சோம். பட் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எல்லோரும் ஆல்ரெடி ஒயிட் சுகர் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பீங்கன்னு. ஏன்னா நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ் நான் 1 இயராகவே ஒயிட் சுகர் சாப்பிட்றதில்ல, 6 மந்த்ஸாகவே நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் இன்றைக்கி வின்னர் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணுறது. ஏன்னா வெயிட் லாஸில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட் அண்டு லைஃப் ஸ்டைலாக தான் இருக்கணும். ஸோ இதை கேட்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 months from now you gonna thank yourself. அப்படின்னா என்னென்ன? ஓகே, 3 months நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், வெயிட் லாஸ்ன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 3 months வந்து கான்ஃபிடென்ட்டாக கன்சிஸ்டன்சியாக பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ உங்களையே நீங்கள் வந்து பெருமையாக ப்ரௌடாக நினைப்பீங்க அண்ட் உங்களையே நீங்கள் தேங்க்யூவும் சொல்லிப்பீங்க. அதுதான் அதோட மீனிங். ஸோ வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 months ப்ராப்பர் டயட், அதுக்கப்புறம் நல்ல ஒர்க் அவுட்ஸ், இதை பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் அந்த 3 months வந்து நம்மளுக்கு பொறுமையே இருக்காது. நம்ம எதாக இருந்தாலும் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணிடணும் அப்படி தான் நினைப்போம். பட் அது கிடையாது. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெயிட் குறைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸும் ஆகும். ஸோ 3 மாதம் இன்னிலேருந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக 3 மாதம் வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி வந்து எதனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும்னு நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏன் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போனால் கூட நீங்கள் 3 months கழித்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்னையிலேருந்து நம்ம 3 monthsக்கு வந்து விடாமல் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ணி செம்மையாக வந்து ஒல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு டாஸ்க்கு. எல்லோரும் சிரிச்சுலாம் வேறு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க, இன்றைக்கி செம்ம ஈஸியான டாஸ்க்ஸ், நான் ஆல்ரெடி வின்னர் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறேன். என்னோடய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 simple arm எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவேன். வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு மார்னிங் அண்ட் நைட் நைட் இல்லை ஈவினிங் 2 times வந்து நைட்டோ ஈவினிங்கோ உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குதோ 2 times வந்து நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். சிம்பிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செம்ம பெயின் இருக்கும் உங்கள் ஹேண்டில். ஸோ நான் அங்கே சொல்லியிருக்க ரேஷியோ படி நீங்கள் கரெக்டாக இன்றைக்கி 2 times அந்த எக்ஸசைஸை வந்து பண்ணியிருக்கணும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2 times போதுங்க, நான் தான் வின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையோலாம் பண்ணாதீங்க. மார்னிங் ஒரு செட்டு, அப்புறம் ஈவினிங் ஒரு செட் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து செம்ம பெயின் தெரியும் அந்த எக்ஸசைஸ் பண்ணால். அப்படி பெயின் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப வலிக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து மசில்ஸில் தான் வலிக்கும், போனில் வலிக்காது. ஸோ இதுதான் இன்றைக்கோட டாஸ்க். பார்ப்போம் இன்றைக்கி டாஸ்க் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்மளோட டைலாக், ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம். ஓகே, பாய்.